எபிசோட் 963. நீதான் சரவணனான்னு கேட்டேன். சற்று நேரத்தில் அந்த காலடி சத்தங்கள் சரவணனுக்கு மிக அருகில் கேட்டது. அவர்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நியூ யுவானின் ஆட்களாக தெரிந்தார்கள். நியூ யுவான் கோபத்துடன் அந்த கூட்டத்தில் நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தான். இங்க இருக்கிற யாரையும் விடக்கூடாது. இது எனக்கு நடந்த அவமானம் மட்டும் இல்ல, இந்த மியூ ஃபேமிலிக்கே நடந்த அவமானம். இது நம்ம நாட்டுக்கே நடந்த அவமானம். நியூ யுவான் அப்படி சொன்னதும் கூட்டமாக வந்தவர்கள் அனைவரும் கோஷமிட்டு கத்தத் தொடங்கினார்கள். வெளியேறு, வெளியேறு, ஜப்பானை விட்டு வெளியேறு. ஹோக்ஸியாவை சேர்ந்த எல்லாரும் ஜப்பானை விட்டு வெளியேறுங்க. என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. பிரச்சனை நம்ம நினைச்சதை விட பெருசா போகும் நினைக்கிறேன். சரவணா, இதுக்கு தான் நான் உன்னை அப்பவே இங்கிருந்து போன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. இப்ப என்ன நடந்ததுன்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. என்ன ஒரு பிரச்சனையும் வராதா? சரவணா, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அங்க பாரு எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னு. அது அவங்க போடுற கோஷத்தை கேளு. அவங்க உன்னதான் இங்க இருந்து வெளியில போ சொல்றாங்க. இப்ப எப்படி எல்லாரையும் சமாளிக்கிறது? எனக்கு என்னமோ ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு தோணுது. நிவேதிதா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா நில்லு. இல்ல மிஸ்டர் சரவணன், இந்த முறை நிவேதிதா சொல்றது சரிதான். அவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அங்க பாருங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு. வரவங்க யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. எல்லாரும் ஹையர் அத்தாரிட்டிஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த யங் மாஸ்டர் மலையை விட்டு கீழே போனதும் பெட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதனால என்ன, இவங்களெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரவணன், நான் அந்த அர்த்தத்தில் உங்கள்கிட்ட சொல்லலை. நிலைமை இப்போ நமக்கு சாதகமாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு மலை அடிவார பாதை இருக்குது. அது வழியாக போனால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை சேஃபாக இங்கே இருந்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியும். ப்ளீஸ் என் கூட வாங்க, இங்கேருந்து கிளம்பிடலாம். உங்களுக்கு பயந்துட்டு நான் இங்கிருந்து ஓடி போகணும்? இது நான் வாங்கின ஹோட்டல், இது என்னுடைய இடம். நான் இங்கே தான் இருப்பேன். யாருக்காகவும் பயந்துட்டு என்னால் இங்கிருந்து வெளியேற முடியாது. சரவணன் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் நிறைய கூட்டங்கள் அங்க வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரது கோஷமும் அதிகமாகிக் கொண்டே போனது. பணம் வச்சிருந்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அவனை இப்பவே இந்த ஜப்பானை விட்டு வெளியேற்றணும். இன்னும் ஒரு நொடி கூட அவங்க இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடாது. வெளியேறு, வெளியேறு, ஜப்பான் விட்டு வெளியேறு. அது மாஸ்டர் ஜின் தானே? கண்டிப்பா அது அவர் தான். மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு மாஸ்டர் ஜின்ன தெரியுமா? மாஸ்டர் ஜின்னா? இல்லையே, இந்த பேர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? இவர் எப்படி தெரியாம இருக்கும்? இந்த இவன் ஆடுறதுக்கு காரணமே இவர் தான். அவனுக்கு பின்னால இவர் இருக்கிற தைரியத்துல தான் அவன் எல்லார்கிட்டையும் காலரை தூக்கி விட்டு தெரியுறான். நீங்க சொல்றதை பார்த்தா இவருக்கு நிறைய பவர் இருக்கா மாதிரி தெரியுது. ஆமா, லோ லெவல்ல இருந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் என்ன செஞ்சாலும் இவர்கிட்ட கேட்காம எதுவும் நடக்காது. இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பர்சன் இவர் தான். இவரை கேட்காம இங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவ்வளவையே டார்க் கிளப்பையே எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற அதிகாரம் இவருக்கு இருக்கு. அப்படியா? அப்படின்னா கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குவே. எனக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களோட மோதல்னா ரொம்ப பிடிக்கும். சரவணா, உனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. எந்த பிரச்சனையும் பண்ணாம முதல்ல இங்க வா. இங்க இருந்து கிளம்பலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்ல, இது என்னோட ஹோட்டல். நான் இங்க தான் இருப்பேன். என்ன யாரும் இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாது. வேணும்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. சரவணன், என்ன பேசுறீங்க? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்தாலும் சரி, உங்க கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். இவனுங்க படுத்தின பாட்டில் எனக்கு பசியே மறந்து போச்சு. மேனேஜர், இன்னைக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் அந்த பிரைவேட் ரூமுக்கு எடுத்துக்கிட்டு வா. நான் அங்கே இருக்கேன். ஏய் நிவேதிதா, உனக்கும் பசி இருந்துச்சுன்னா நீயும் வந்து சாப்பிடு. நான் உன்னை ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எதுனாலும் நல்லதா நடந்தா சரி. சரவணன் மேனேஜரிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அந்த கும்பல் அந்த ஹோட்டலின் கதவை அடைந்திருந்தது. அப்பொழுது யுவானின் கதவு வாசலில் ஏதோ வேட்டை நாய் போல நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவரின் முகமும் வேட்டையாடும் நாய் போலவே இருந்தது. இந்த ஹோட்டலோட மேனேஜர் யாரு? ஜின் மேனேஜரை கூப்பிட்டு கொண்டிருந்த அதே நேரம் மேனேஜர் சரவணனுக்கு என்னென்ன டிஷஸ் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது அவனை அழைப்பது சரவணன் காதில் கேட்க சரவணன் மேனேஜரை பார்த்து சிரித்துவிட்டு பேச தொடங்கினார். மேனேஜர், உன்னதான் ரொம்ப ஆர்வமா தெரியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. பாஸ், நான் போய் அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? உனக்கு என்ன சொல்ல தோணுதோ தாராளமா சொல்லு. நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். தைரியமா போ. எப்படி பயந்துட்டு போற? மேனேஜர் பயத்துடன் அந்த அறையை விட்டு வெளியேறி அவர்களிடம் சென்றான்.
மாஸ்டர் ஜின்னு, வாங்க உள்ள வாங்க. இந்த அன்டயத்தில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வரவா? நீ தான் அந்த ஹோட்டல் மேனேஜரா? யாருங்க சரவணன்? மாஸ்டர் ஜின்னு, அது வந்து சரவணனை காட்டிக் கொடுக்க முடியாமல் என்ன சொல்வது என்று தெரியாமல் மேனேஜர் முழித்துக் கொண்டு நின்றான். அவனது நிலைமையை புரிந்து கொண்ட ஜின் அவனிடம் பேசத் தொடங்கினார். சரி, நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். அவன் உள்ள இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அதற்கு மேனேஜர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க ஜின் கோபமாக அவனை தள்ளிவிட்டு விட்டு சரவணன் இருந்த அறைக்கு சென்றார். சரவணன் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் அமைதியாக அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றான். அவன் அருகில் லூசிபர் நின்று கொண்டிருந்தார். நீதான் அந்த சரவணனா? அங்கிள், இவங்கிட்ட எதுக்கு நீங்க தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதில் நிக்கிறது கூட அவனுக்கு தகுதி கிடையாது. அவனுக்கு நாம யாருன்னு காட்டணும் அங்கிள். நீதான் சரவணனான்னு கேட்டேன். எபிசோட் 964. உன் மேல செம்ம கான்ல இருக்கேன். ஆமா, நான் தான் சரவணன், இந்த ஹோட்டலோட புது ஓனர். உள்ள வாங்க. மேனேஜர், என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட கொடுங்க. சரவணா, என்ன நக்கலா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அவர் உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காருன்னு நினைக்கிறியா? ஆமா, யாரா இருந்தாலும் ஹோட்டலுக்கு சாப்பிட தானே வருவாங்க. நீங்க சாப்பிட வரலன்னா வேற என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகத்தான். நீ தேவையில்லாம மியூ ஃபேமிலிக்கிட்ட மோதிட்டேன். ஜின் சரவணனிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பின்னால் யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. ஜின் வேகமாக சத்தம் வந்த திசையை திரும்பி பார்க்க அங்கு வந்து கொண்டிருந்தவரை பார்த்ததும் ஜின்னின் முகம் வேர்க்க ஆரம்பித்தது. அது மிஸ்டர் ஓக்லாண்ட் தானே? அவர் எப்படி இங்க? அவரை நான் தான் இன்வைட் பண்ணேன். புதுசாக ஹோட்டல் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ டின்னருக்காக இன்வைட் பண்ணேன். வாய்ப்பே இல்லை. அவரை உனக்கு எப்படி தெரியும்? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரு நீ இன்வைட் பண்றியா? சரவணா, சும்மா காமெடி பண்ணாத. இப்போ அவரே இங்கே வந்துடுவாரு. இனிமே உன்னை காப்பாத்த அந்த கடவுளால் முடியாது. ஆட போற, எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? உனக்கு கொஞ்சம் கூட இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற இதுவே இல்லையா? சரவணா, ரொம்ப ஆடாத. ஏற்கனவே நீ என் கூட மோதி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ மாஸ்டர் ஓக்லாண்ட் இங்கே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உனக்கு 2 ரக்கம் இருந்தா கூட உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அங்கே வந்த ஓக்லாண்ட் முதலில் பார்த்தது ஜின்னை தான். அவரை ஏதோ கேள்வியுடன் பார்த்து கொண்டு அவர் அருகில் வந்தார். ஹலோ மிஸ்டர் ஓக்லாண்ட், நீங்க இங்க இங்க அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் ஓக்லாண்ட், நீங்க இங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க நாங்களே நேரில் வந்திருப்போமே. நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க? யுவானை பார்த்த ஓக்லாண்ட் அவனை கண்டுகொள்ளாமல் வேறுபுறம் திரும்பிக் கொண்டார். அது யுவானுக்கு அவமானமாக இருந்தது. இதுக்குதான் அதிக பிரசங்கித்தனமா வாய் விடக்கூடாதுன்னு சொல்றது. இல்லைன்னா இப்படித்தான் மூக்கு உடஞ்சு நிற்கணும். அதை கேட்ட யுவான் சரவணனை பார்த்து முறைத்தான். இந்த முறைப்பெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சு. வேற வேற ஏதாவது ட்ரை பண்ண. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா பதில் சொல்லலையே. மாஸ்டர், நீங்க இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? மிஸ்டர் ஓக்லாண்ட், அது வந்து சிட்டில ஏதோ அயல்நாட்டு ஆளுங்க வந்து சில பிரச்சனைகள் பண்றதை கேள்விப்பா, அதான் என்னன்னு நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது உங்க வேலை கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்க தான் நாங்க இருக்கோம். சிட்டில இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எவ்வளவோ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க போதுமான ரோடு வசதி இல்லை. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள நம்ம நாட்டுக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான வசதிகள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அப்படியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நம்ம நாட்டில் எல்லாரும் கரெக்டா ப்ராப்பரா தானே போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பான நியூஸ் யார் பரப்புனா? இதெல்லாம் நானே நேரில் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். 2 டேஸ்க்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. நான் ஆக்சுவலி இங்க வந்தது காரணமே மிஸ்டர் சரவணன் தான். ஓக்லாண்ட் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மியூ இவனோ சரவணனை முறைத்துக் கொண்டு நின்றான். என்ன மிஸ்டர் சரவணனா? மிஸ்டர் ஓக்லாண்ட், நீங்க வேற யாரையும் நினைச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இவனை பார்க்க தான் நீங்க இங்க வந்தீங்களா, இல்ல ஏதாவது பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? மாஸ்டர் ஜின், எனக்கு என்ன அறிவு மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்க வந்தது மிஸ்டர் சரவணனுக்காக தான். அவர் புதுசா ஒரு ஹோட்டல் வாங்கி இருக்கிறதா சொன்னாரு. அங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் அவருக்கு சில அன்வான்டான மிரட்டல்கள் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதையும் அப்படியே சால்வ் பண்ணிடலான்னு இங்க வந்தேன். அங்கிள், மிஸ்டர் ஓக்லாண்ட் என்ன சொல்றாரு? சரவணனோட பிரச்சனையை சால்வ் பண்ண அவரே நேரில் வந்திருக்காரா? அந்த சரவணன் அவ்வளோ பெரிய ஆளா? மூடு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னோட பேச்சை கேட்டு யாருன்னு விசாரிக்காம வந்து இப்ப நான் தான் முட்டிக்கிட்டு நிக்கிறேன். மிஸ்டர் கிளானை பத்தி உனக்கு தெரியாது. அவரோட
டியூட்டியில் ரொம்ப சின்சியராக இருப்பார். அவருக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு தெரியுமா? அங்கிள் நிஜமாவே சொல்கிறேன், இந்த சரவணன் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. அவன் ஒரு ஒரு ஃப்ராடு. ஏதோ சொல்லி அவர் ஏமாத்துறான். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏமாத்துறது நீயா அவனான்னு தெரியாது. ஆனால் இப்போ ஏமாந்து மிஸ்டர் குலான் இன்னைக்கு என்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க போகிறாரோ அவர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. என்ன மிஸ்டர் ஜென் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? இல்லை கேட்டும் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் வரலையே. சாரி மிஸ்டர் 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 கிளான், ஐ திங்க் நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட அழகான டின்னர் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் மன்னிப்பு கேட்க நினச்சா என்கிட்ட கேட்காதீங்க, மிஸ்டர் சரவணன்ட்ட கேளுங்க. அவர் ஹோட்டலுக்கு அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அது மீறி வந்தது நீங்கள். அவர் நல்ல மனுஷன்றதுனால விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் இதோட விட்டுட்டார். இதை வேற யாரா ஒரு ஃபாரினர் வந்திருந்தா நம்ம நாட்டை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் இப்போவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மிஸ்டர் சரவணன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன். நீங்கள் உங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் ஓக்லான், என்னை மதிச்சு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டின்னர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ திங்க் இந்த டைம் இப்போ அதுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். நாம ஏன் வெளியில் எங்கேயாவது டின்னர் சாப்பிடக்கூடாது? மிஸ்டர் சரவணன், உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்கள். அப்புறம் ஜென், உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புறப்படலாம். ஓகே, நான் இப்போயே கிளம்புறேன். அங்கிள், என்ன கிளம்பிட்டீங்க? உங்களை இதுக்காக நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். வாயை மூடிட்டு அமைதியாக. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன், உன்னை இப்போவே மேன்ஷன்ல சொல்லி ஃபேமிலியை விட்டு தள்ளி வைக்க சொல்கிறேன். ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 965. நான் அப்பவே நினைச்சேன். அங்கிள், உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டு வந்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சரவணன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அங்கிள், நான் சொல்கிறத நம்புங்க. இவன் ஏதோ செட் பண்ணி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். யூ ஃபூல், உனக்கு இன்னுமா புரியல மிஸ்டர் சரவணனோட பவரை பற்றி? சும்மா இங்கே நின்று வாயை விட்டுருக்காம வாயை மூடு. அங்கிள், என்கிட்டயே இப்படி பேசுறீங்க. இவனை எதுவுமே பண்ணாமல் இங்கேருந்து போனால் அது நம்ம மியூ ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? நீ இப்போ இங்கே ஏதாவது பண்ணனா அது இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு தெரியுமா? உனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நியூ ஃபேமிலியோட யங் மாஸ்டராக உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணுறியா? அங்கிள், அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணதால இந்த சரவணனை அடியோடு அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவனை சும்மா விட மாட்டேன். நம்ம ஃபேமிலி அசிங்கப்படுத்தினவன் நான் கண்டிப்பாக இந்த ஜப்பான் விட்டு உயிரோட போக விட மாட்டேன். அங்கே என்ன சத்தம்? இன்னும் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலையா? ஒரு தடவை சொன்னால் புரியாதா? மிஸ்டர் கிளான், நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க? நானா இங்கேருந்து போகணும்? அதான் தெளிவாக உன்னோட முகத்தை பார்த்து தானே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் உனக்கு எப்படி சொன்னால் புரியும்? சும்மா நொச நின்று எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம முதல்ல இங்கிறது கிளம்பு. பிஸ்னஸ் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. டேய் சரவணா, நீ ஏதேதோ மாஜாலம் பண்ணி இவங்க எல்லாரையும் வேணா நம்ப வைக்கலாம். ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன். நியூ யுவான் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜின் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அங்கிள், அவனுக்காக நீங்கள் என்ன அறையிறீங்களா? முட்டாள். நான் ஒன்றும் மிஸ்டர் சரவணனுக்காக ஒன்று அறை, நமக்காகவும் இந்த சிட்டியோட ஃபியூச்சருக்காகவும் தான் ஒன்று அறையிறேன். ஒழுங்கா மரியாதை இங்கிறது கிளம்பு. அங்கிள், நான் இவனை ஒன்றுமே பண்ணாமல் இங்கேருந்து போனால் எனக்கு அசிங்கம். அதுக்கப்புறம் யாரும் மதிக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே? இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாமல் இங்கேருந்து போனீங்கன்னா நியூ ஃபேமிலி உன்னை எதுவும் பண்ணாது. அதை விட்டுட்டு லூசுத்தனமாக மிஸ்டர் சரவணனை ஏதாவது பண்ணுறேன்னு பண்ணால் கண்டிப்பாக பின் விளைவுகள் பெருசாக இருக்கும். அங்கிள், அந்த சரவணன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு எதுவும் புரியல. யங் மாஸ்டர், உனக்கு இதெல்லாம் புரிஞ்சா நீயே இங்கே இருக்க போகிற. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. நியூ ஃபேமிலி நம்ம நாட்டு அரசியலிருந்து பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து ஒவ்வொரு ஹையர் அத்தாரிட்டிஸோட பார்வையும் நம்ம ஃபேமிலி மேலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோ நிற்கிறாரே ஓக்லான், அவரும் இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவரே அந்த சரவணன் பின்னாடி இருக்காருன்னா நம்ம சரவணன் கிட்ட மோதணும்னா கண்டிப்பாக அவர் நம்ம பக்கம் இருக்க மாட்டார். அதனால தான் சொல்கிறேன், அந்த சரவணனை பகைச்சிக்காத. அவனை பகைச்சிக்கிட்டா நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற எல்லா பவரும் போயிடும். அதுக்காக அந்த சரவணனை எதுவும் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறீங்களா? என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. நியூ யுவான் அப்படி சொன்னதும் ஜின் அவனை பார்த்து முறைத்து கொண்டு மறுபடியும் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். கிராஸ் ஹெட், நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் புரியாமல் சரவணனை பழிவாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் நின்னாலும் நானே உன்னை கொன்னுடுவேன். மரியாதைங்கிறது வெளியே போ.
ஜின் அப்படி திட்டியதும் நியூ யுவான் அவமானத்துடன் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு சரவணனை முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். மிஸ்டர் கிளான், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் உங்களை உண்மையிலேயே இன்வைட் பண்ணதுக்கான காரணத்தை பற்றி பேசலாமா? அதான் நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாமா? கண்டிப்பாக மிஸ்டர் சரவணன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். சொல்லுங்கள். கோபத்துடன் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறிய நியூ யுவான் கோபத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது அருகில் வந்து அவனது சர்வன்ட் பயந்து கொண்டே நின்றான். ஏங் மாஸ்டர், இப்போ நம்ம எங்கே போகிறது? கார மேன்ஷன் கூட சொல்லவா? எதுக்கு? அங்கே உள்ளவங்க எல்லாம் நான் கையால் ஆகுதுன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்காகவா? மாட்டேன். நான் நியூ ஃபேமிலி மேன்ஷனுக்கு வரமாட்டேன். அந்த சரவணனை பழி வாங்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். வாசப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா ரொம்ப பெருசாக பண்ண போகிறேன். அந்த சரவணனை அட்டாக் பண்ணுற அவனோட ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணால் அவனுக்கு இன்னும் வரைக்கும் தானே. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு காரை விடு. அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். அவங்களுக்கு அப்புறம் அந்த சரவணன் தான். யங் மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலை. மொட்டாள், உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. நம்ம ஆளுங்களை நல்ல திறமையான கொஞ்சம் பேரை உடனே இங்கே வர சொல்லு. அந்த சரவணன் மேலே எப்பவும் ஒரு கண்ணு வைக்க சொல்லு. அவன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், யார் கூடலாம் பேசுகிறாங்கிறத எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சு என்கிட்ட சொல்ல சொல்லு. ஆனால் யங் மாஸ்டர், ஆளுங்களால் அந்த சரவணனை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜின் தான் அந்த சரவணன் பெரிய இவன் மாதிரி நினச்சிட்டு பேசுகிறான்னா நீயும் அவரை மாதிரியே பேசாத. சரவணன் சுற்றி ஆளுங்க இருக்கிறதுனால அவனோட கவனம்லாம் இங்கே தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் சரவணனோட ஆளுங்களை ஒருத்தர் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளணும். அவங்க செத்த செய்தி தெரிஞ்சா அவன் அலறுவான்ல, அதான் எனக்கு வேணும். யங் மாஸ்டர், இப்போ எனக்கு புரியுது. நான் இப்போவே நம்ம ஆளுங்களை இங்கே வர சொல்கிறேன். அதே மாதிரி அந்த சரவணனோட ஆளுங்க இருக்கிற சிங் அண்ட் டான்ஸ் ஏரியாவுக்கும் போக சொல்கிறேன். ஹரிஷ், ராயன், விக்ரம் அனைவரும் அவர்கள் இருக்கும் ரெசிடென்சிக்கு அருகில் இருக்கும் ஒரு பப்பில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்பு சில பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு கும்பல் வந்து அவர்களை சூழ்ந்து நின்றது. பாஸ், அங்க பாருங்க. அங்க எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஏதோ நம்மள டார்கெட் பண்ற மாதிரியே தெரியுதுல்ல? ஆமா, அவங்க நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க என்ன நடக்குது? இருங்க, இப்பவே நான் பாஸுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு வரேன். ஹரிஷ் அவர்களிடம் பேசிவிட்டு சரவணனுக்கு போன் செய்ய சரவணன் எதிரில் ஏதோ சொன்னான். வாட்? நான் அப்பவே நினைச்சேன் பாஸ், இந்த மாதிரி ஏதோ நடக்கும்னு. ஓகே, நோ இஷ்யூஸ், இவங்கள நான் பார்த்துக்கிறேன். எபிசோட் 966. யங் மாஸ்டர் செத்துட்டானா? ஹரிஷ் சரவணனிடம் போன் பேசிவிட்டு அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ராயனின் காதில் ஏதோ சொன்னார். ராயன் அதை கேட்டதும் தலையை அசைத்தான். அதை நினைக்கிறாங்களே, அவங்க தான் அந்த சரவணனோட ஆளுங்க. அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அங்கு வந்திருந்த நியூ யுவானின் ஆட்கள் விக்ரமையும் ஹரிஷையும் பார்த்து அவர்களை பற்றி பேசிக்கொண்டே யதார்த்தமாக திரும்பி பார்க்க அங்கு ஹரிஷ் இல்லாமல் போனார். ஹரிஷ் இல்லாமல் போனதும் அனைவரும் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். இப்பதான் அங்க ஒருத்தன் நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்குள்ள அவன் எங்க போனான்? அவனை காணுமே, எங்க போயிருப்பான்? இங்க பாருங்க, என்னன்னாலும் சரி, அந்த சரவணனோட ஆளுங்க இங்கிருந்து தப்பிச்சு போகவே கூடாது. ஒருவேளை அவங்க இங்கிருந்து தப்பிச்சு போனாங்கன்னா அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டார். கவலைப்படாதீங்க, அவங்க யாரையும் அவ்வளவு சாதாரணமா இங்கிருந்து தப்பிச்சு போக விட மாட்டோம். கண்டிப்பா எங்க மாஸ்டர் கிட்ட இந்த முறை பாராட்டு வாங்கியே தீருவோம். அவங்கள அவ்வளவு சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. அவங்க எல்லாம் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனவங்க தான். யங் மாஸ்டர் தனது ஆட்களை உள்ளே அனுப்பிவிட்டு சற்று தூரம் தள்ளி பாருக்கு வெளியே நின்று கொண்டு அங்கிருந்து என்ன செய்தி வரும் என்று தனது செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சர்வன்ட்டிடம் இருந்து அவனுக்கு கால் வந்தது. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? அவங்கள எல்லாம் பார்த்துட்டீங்களா? யங் மாஸ்டர், கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு அவங்கள வேட்டையாடாம நம்ம ஆளுங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க. கட். அந்த சரவணனுக்கு இந்த நியூ யுவானோட பலம் என்னங்கிறத காட்டணும். இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட ஏண்டா மோதிரம்னு நொந்து சாகணும். சீக்கிரம் சீக்கிரம் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு கிளம்பி நியூ மேன்ஷனுக்கு வந்துருங்க. நான் இப்போ முதல்ல மேன்ஷனுக்கு போறேன். சர்வன்ட்டிடம் பேசிக்கொண்டே யுவன் தனது காரை திறந்து அதற்குள் உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது அவனது காருக்கு பின்னால் யாரோ இருப்பது போல ஒரு உணர்வு தோன்ற அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். யாரு? ஏன் காருக்குள்ள யாரு இருக்கா? ஒழுங்கா மரியாதை வெளியில வாங்க. நியூ யுவான் அப்படி கத்தியதும் அந்த காரின் டோரை திறந்து கொண்டு வெளியில் குத்துயிரும் கொலையுயிருமாக ஒருத்தன் வந்தான். அவனது உடல் முழுவதும் ரத்தம் வழிந்திருந்தது. அவனை பார்த்ததும் நியூ யுவான் அதிர்ந்தான். தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த சரவணன் கூட மோதி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அடிபட்டிருந்த அந்த உருவம் நியூ யுவானிடம் ஆங்கிலத்தில் பேசிவிட்டு,
வேகமாக அங்கிருந்து சென்றது. அவனின் அந்த நிலையை பார்த்து யுவன் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். அதே நேரம் அவ்வளவு நேரம் அந்த பப்பில் காணாமல் போயிருந்த ஹரிஷ் உள்ளே வந்தார். என்ன பாஸ், திடீர்னு காணாம போயிட்டீங்க? எங்க போனீங்க? உங்களுக்கு ஏதாவது அன்பிளசண்டான ஸ்மெல் வர்றது தெரியுதா? ஏதோ ரத்த வாடை மாதிரி வருது, அதுவும் ரொம்ப பக்கத்துல இருந்து வருது. என்னாலே உணர முடியுது, ஏதோ ரத்த வாடை தான் வருது. இங்க இருக்கிறவங்கள யாருக்காவது அடிபட்டு இருக்கா? அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க ஹரிஷ் அங்கிருந்த வாடையை முகர்ந்து விட்டு பின்பு இங்கும் அங்கும் தேடினார். அப்பொழுது அங்கு ஒரு உருவம் தெரிந்தது. அதை பார்த்ததும் ஹரிஷ் நம்ப முடியாமல் மறுபடியும் பார்த்தார். அவன் புறமுதுகை காட்டி நின்றதால் அவனது உருவத்தை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. இந்த உருவத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இந்த உருவம் தான் அன்னைக்கு நைட்டு என்னை வந்து தாக்குனது. மறுபடியும் அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? உண்மையிலேயே இவ யாரு? இந்த முறையும் ஜஸ்டினா இல்லையான்னு பார்த்துடணும். ராயன், நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ராயனிடம் சொல்லிவிட்டு ஹரிஷ் அந்த உருவத்தின் அருகில் நெருங்க அந்த உருவம் ஹரிஷை பார்த்ததும் வேகமாக அங்கிருந்து சென்றது. ஹரிஷ் அந்த உருவத்தை பின்தொடர்ந்து வெளியில் சென்றார். எனக்கு தெரியும், போன முறை என்ன தாக்குனது நீதான். நீ யார்? தைரியம் இருந்தா அங்கே நில்லு. போன முறை என்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் என்னை பின்தொடரணும்னு நினைக்கிற பாத்தியா? உனக்கு தைரியம் அதிகம். அமைதியா இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷ் அவன் அருகில் சென்று அவனது ஷோல்டரை பிரித்து திருப்ப முயற்சித்தார். ஆனால் அவனோ கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷின் வயிற்றில் குத்த ஹரிஷ் சற்று தூரம் தள்ளி சென்று கீழே விழுந்தார். அவர் வாயில் இருந்த ரத்தம் கொட்டியது. நான் தான் ஏற்கனவே சொன்னல, என் பக்கத்துல வரணும்னு நினைக்காத. என்ன தொடணும்னு நினைச்சா ஆபத்து உனக்கு தான். போன முறை நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்னு உன்னை சும்மா விட்டுட்டேன். இந்த முறை அப்படி விட மாட்டேன். வா, நீயா நான் பார்த்துடலாம். ஹரிஷ் அவனிடம் பேசிக்கொண்டே வேகமாக எழுந்து அவனை நோக்கி ஓட அதற்குள் ஒரு 10-15 பேர் அங்கு வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் நியூ மேன்ஷனை சேர்ந்தவர்கள் என்பது நன்றாக தெரிந்தது. அவர்களுடன் நிஞ்சாவும் வந்திருந்தான். அவர்களை பார்த்ததும் அந்த உருவம் சட்டென்று அங்கிருந்து மறைந்தது. நீங்கெல்லாம் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா? யங் மாஸ்டர் இறந்து போயிட்டாரு. அவரை கொண்டுட்டு அவ்வளவு சாதாரணமா உன்னோட பாஸ் தப்பிச்சிடலான்னு பாக்குறாரா? என்னது, யங் மாஸ்டர் இறந்துட்டானா? அவனை யார் கொன்னது? அவரை யார் கொன்னதுன்னு உனக்கு தெரியாதா? இந்த மொத்த சிட்டிக்கும் தெரியும் அவரோட இறப்புக்கு அந்த சரவணன் தான் காரணமா இருப்பான்னு. ஏன்னா அவரை கடைசியா பார்த்தது அந்த சரவணன் தான். எங்க யங் மாஸ்டர் கொன்னவங்கள ஒருத்தம் கூட நாங்க உயிரோட விட மாட்டோம். என்ன பார்த்து நிக்கிறீங்க? முதல்ல இவனை காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த சரவணனோட ஒவ்வொரு ஆளையும் காலி பண்ணணும். நிஞ்சா அப்படி சொன்னதும் ஆவேசமாக அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஹரிஷை தாக்க வர ஹரிஷ் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவர்கள் அனைவரையும் துவம்சம் செய்துவிட்டு அங்கிருந்து சரவணன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். மிஸ்டர் சரவணன், உங்களோட சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயம் நாம மீட் பண்ணலாம். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷ் படபடப்புடன் அங்கே வந்தார். ஹரிஷின் அந்த நிலையை பார்த்ததும் சரவணன் அதன்தான். பாஸ், ஒரு அவசர செய்தி. யங் மாஸ்டர் யுவான் இறந்துட்டான். வாட்? யங் மாஸ்டர் இறந்துட்டானா? அதுக்குள்ளையா? ஆனா அவனை யார் கொன்னது? நீங்களும் கொள்ளல, நானும் கொள்ளலன்னா கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு என்ன அட்டாக் பண்ண அந்த உருவமா தான் இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த உருவத்தை நான் பார்த்தேன். அன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ண அந்த உருவத்தை பார்த்தீங்களா? அவனோட முகத்தை பார்க்க முடிஞ்சதா? அவன் யாரு? இல்ல பாஸ், அதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிட்டான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஓக்லாண்ட் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பின்பு சரவணனிடம் பேசத் தொடங்கினார். எபிசோட் 967. நான் தலைமறைவா இருக்கணுமா? நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா மிஸ்டர் சரவணன் ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். சோ நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரவணன் அப்படி சொன்னதும் ஓக்லானின் முகம் சுருங்கி போனது. என்ன மிஸ்டர் சரவணன், அந்த மியூ ஃபேமிலி கூட என்னால மோத முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், இந்த ஜப்பான் அந்த ஃபேமிலியோட ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா அவங்கள மோத முடியாதுன்னு எதுவும் இல்லை. கடந்த பல வருஷங்களா இந்த நாட்டு மக்கள் அவங்க கிட்ட ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். ஆனா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிக்கிறேன். யங் மாஸ்டர் கொண்டது யாருன்னு தெரியாது. கண்டிப்பா இந்த நேரத்தில் எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. அதனால இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மிஸ்டர் சரவணன், நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா ப்ளீஸ். ஓகே மிஸ்டர் கிளான்.
சரவணனிடம் பேசிவிட்டு ஓக்லான் அங்கிருந்து வெளியில் செல்ல அங்கு அவரது பெண் செக்ரட்டரி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? மாஸ்டர், அந்த சின்ன பையனை பார்க்கறதுக்காகவா நீங்களே நேரில் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்க? அவன் இவனை பேசாத. முதல்ல மிஸ்டர் சரவணன் மரியாதையா சொல்லி பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதுவரை ஓக்லான் யாருக்கும் இவ்வளவு மரியாதை கொடுத்து பார்த்திராத செக்ரட்டரி குழப்பத்துடன் தலையை அசைத்தாள். இந்த தடவை நாம நினைச்சதை விட பிரச்சனை பெருசாகும் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மியூ ஃபேமிலிக்கு ஒரு முடிவு கட்டிக்க தீரணும். அது மிஸ்டர் சரவணன் இருந்தால் மட்டும்தான் முடியும். மாஸ்டர், நீங்க மிஸ்டர் சரவணன் இவ்வளோ தூரம் நம்புறதுக்கு காரணம் அந்த நம்பர் கரன்சியா, இல்லை அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? அதை விடலாம் பெரிய ஆயுதம் அவர்கிட்ட இருக்கு. அவர் மிஸ்டர் சக்திவேலுடைய பையங்கிற அந்த ஒரே பேரே போதும். அதை விட இன்னொன்று இருக்கு. இப்போதைக்கு இதெல்லாம் என்னால் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல கார் எடு, நாம சீக்கிரம் இங்கிறது கிளம்பணும். ஓகே மாஸ்டர். அனைத்து மீடியாக்களும் மியூ யுவானின் இறப்பு செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அனைவரும் அவன் எப்படி இறந்தான் என்று தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் இருந்தார்கள். மியூ மேன்ஷனில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியுடன் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு வகையான சோகம் சூழ்ந்திருந்தது, ஒருவனை தவிர. என்னாச்சு? கிடைச்ச நியூஸ் கன்ஃபார்ம் தானா? அவன் இறந்தான் போயிட்டானா? ஆமா, சின்ன யங் மாஸ்டர் இறந்தான் போயிட்டாரு. இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப சோகத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யங் மாஸ்டருக்கு இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. யங் மாஸ்டர் தொடர அளவுக்கு யாருக்கும் தைரியம் இருக்குன்னு தெரியல. நீ பேசுறத பார்த்தா உனக்கும் ரொம்ப கவலையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்னோட சர்வெண்டா இல்ல அவனோட சர்வெண்டா? யங் மாஸ்டர் என்ன அதிர்ச்சியா இருக்கா? யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் யங் மாஸ்டர் மியூ யுவான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் யார்? நான் இந்த ஃபேமிலி சேர்ந்தவன் இல்லையா? ஒரு வரையில ஒரு வாழ்த்தா இருக்கிறான். அவன் போனாதான் என்னோட அருமை இந்த மியூ ஃபேமிலிக்கு தெரியும். அவனை நான் கொல்லணும்னு நினைச்சேன், அதை வேற ஒன்றும் பண்ணிட்டான். இந்த மியூ ஃபேமிலிக்குள்ள அவனை மாதிரி நிறைய பிளே பாய்ஸ் இருக்காங்க. ஆனா இப்படி அநியாயமா ஒரு பொண்ணை தொட நினைச்சு இறந்து போனது இவன் மட்டும்தான். யங் மாஸ்டர் அப்படின்னா சின்ன யங் மாஸ்டர் இறந்து போனது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, என்னமா அது உனக்கு புரியல? இப்பதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் இடத்துல இருந்தவன் ஒரு வழியா போயிட்டான். இனி அந்த ஹோக்ஸியாவை சேர்ந்த ஒருத்தன் மட்டும்தான். அவனை ஈஸியா போட்டு தரலாம். சரவணா, இதுக்கப்புறம் நீ மேகத்துக்கு நடுவில் ஒளிஞ்சாலும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இனி இந்த மீ ஃபேமிலியோட மொத்த அதிகாரமும் என் கையில. நியூ மாசவ் அகங்காரத்தில் சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரம் சரவணன் ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தான். அப்பொழுது அந்த ஹோட்டலின் மேனேஜர் சரவணனின் அருகில் வந்தான். பாஸ், உங்களை தேடி யாரும் வந்திருக்கா? என்ன தெரியா? இப்ப இருக்கிற பிரச்சனைல என்ன தேடி யாரும் வந்திருக்கா? அவங்க யாருன்னு ஏதாவது சொன்னாங்களா? பாஸ், வந்திருக்கிறவங்க எல்லாரும் லேடிஸா இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரோஸ் ஃபின்ச் டவர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ரோஸ் ஃபின்ச் டவர்? அது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. சரி, அவங்கள முதல்ல உள்ள வர சொல்லு. ஓகே பாஸ். மேனேஜர் வெளியே சென்று சற்று நேரத்தில் 4 பெண்கள் சரவணன் இருந்த அறைக்குள் வந்தார்கள். அதில் ஒரு பெண் மட்டும் முகத்திரை அணிந்து முகத்தை மறைத்திருந்தாள். ஹலோ மிஸ்டர் சரவணன், ஐ எம் ஃபேரி. என்ன அப்படி சொன்னாலும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஆனா நீங்க எதுக்காக என்ன பார்க்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணினேன்னு கேக்குறீங்க? ஏன் நீங்க காலையில இருந்து இந்த நியூஸும் பாக்கலையா? எனக்கு எங்க மாஸ்டர் இறந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அவனை கொல்லல. அது எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கேன். நீங்க முதல்ல இந்த ஜப்பானை விட்டு கிளம்புங்க. நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல. நான் எதுக்காக ஜப்பானை விட்டு போகணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. சோ என்னால இங்க இருந்து போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். என்னோட வேலை முடிகிற வரைக்கும் யாராலையும் என்னை இங்க இருந்து அனுப்பவும் முடியாது. ஓகே, அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்கிற யாரு கண்ணிலையும் படாம, முக்கியமா மியூ ஃபேமிலியோட யார் கண்ணிலையும் படாம தலைமறைவா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மியூ ஃபேமிலியை பார்த்து நான் தலைமறைவா இருக்கணுமா? யாருக்காகவும் பயந்து ஒழியறதுக்கு நான் ஒன்னும் கோடை இல்லையே. வீரனா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எல்லா நேரத்திலயும் நம்மளோட வீரத்தை காட்ட முடியாது. சில நேரத்துல நம்மளோட தந்திரத்தையும் பயன்படுத்தணும். அதைத்தான் இப்போ உங்களை செய்ய சொல்றேன். இப்போதைக்கு நீங்க தலைமறைவா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது பாஸ். கொஞ்ச நாள் நாம அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தானே? சரி, நீ யாரு? நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 968. இவன் சாகதான் வேணும். சரவணன் தன்னை யார் என்று கேட்டதும் ஃபேரி அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்தாள்.
இங்க பாருங்க, நாங்க யாரு, உங்களுக்கு எதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஃபேரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்க எங்க மேடம்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ இங்க வந்திருக்கேன். ஒருவேளை உனக்கு தலைமறைவா இருக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா, என்னால உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இதுக்கு மேல நீ எந்த இஷ்யூலையும் மாட்டிக்காத, அப்புறம் என்னால கூட உனக்கு காப்பாற்ற முடியாது. இப்ப நான் கிளம்புறேன் என்று ஃபேரி சரவணனிடம் பேசிவிட்டு அதற்கு மேல் அவள் எதையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றாள். இங்க என்ன நடக்குது? அவளா தேடி வந்தா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லாம போயிட்டா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரிஷ்? பஸ் அதை பத்தி எல்லாம் இப்ப நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நாம இப்போ யங் மாஸ்டர் கொலை வழக்குல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தான் யோசிக்கணும். எப்படியும் அவங்க ஆளுங்க எல்லாம் உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த சிட்டில எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ என்ன பண்றது? என்ன ஹரிஷ், நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா? இந்த சரவணனால இதை கூட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி, இதை நான் பார்த்துக்கிறேன். சரவணன் ஹரிஷிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரத்தினம் சரவணனுக்கு போன் செய்தார். சொல்லுங்க ரத்னம், என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? கண்டிப்பா நியூஸ் உங்க காதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. பாஸ், அதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்காக நான் கால் பண்ணேன்னா, அந்த தேர்டு பிரின்சஸ் இஷ்யூ நம்ம நாட்டில் கொஞ்சம் பெருசாக பேசப்படுது. அதனால் உங்களோட ஷேர் ஒரே நைட்டில் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட லாஸ் நோக்கி போகிற மாதிரி இருக்கு. இதை நான் எதிர்பார்த்தது தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இதை பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என்னோட ஒரே கவலை, அப்பா எங்கே இருக்காருன்னு இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்றது தான். அவர் என்னை தேடி வருவார்னு பார்த்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என்னை தேடி வரல. அதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பஸ் கவலைப்படாதீங்க, எப்படியும் உங்கள் அப்பாவோட காதுக்கு நேரம் இந்த பிரச்சனை போயிருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பாரு. நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக விடுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான். சரி, ஷேரை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஐல் ஹேண்டில் இட். ஓகே பாஸ், நான் ஃபோனை வச்சிடுறேன். அப்புறம் அங்கே உள்ள மீடியாக்காரங்க கொஞ்சம் மோசமானவங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நியூ ஃபேமிலியும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனவங்க, அவங்களையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரத்னா, அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதையெல்லாம் யோசிக்காமலே ஜப்பானுக்கு புறப்பட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நியூ ஃபேமிலிக்கு இந்த சரவணன் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. ஸோ டோன்ட் வரி. ரத்தினம் போனை வைத்ததும் சரவணன் எதையோ நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ஹரிஷ் குழப்பத்துடன் சரவணனின் அருகில் வந்தார். உங்க மைண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு என்னால் எதையும் கெஸ் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக என்கிட்ட பிளான் இருக்கு. என்னோட அந்த பிளானை பார்த்து மொத்த நியூ ஃபேமிலியும் ஹார்ட் அட்டாக் வந்து சாக போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி என்ன பிளான் போட்டு வச்சுருக்கீங்க? அந்த பிளான் நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தேர்ட் பிரின்சஸ் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க ஃபோட்டோவும் வேணும். அந்த பொண்ணோட ஃபோட்டோ இப்போ எதுக்கு பாஸ்? ப்ராப்ளம் யாரால ஸ்டார்ட் ஆச்சோ அவங்களால தானே அதை முடிக்கவும் முடியும். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். சரவணன் ஹரிஷிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் நிவேதிதா கோபத்துடன் அங்கே வந்தாள். சிரி, நல்லா சிரி. நீ சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிளான் போட்டு சிரிக்கிற மாதிரி தெரியுது. உன்னால கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? இப்போ நான் என்ன செஞ்சேன்னு இவ இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? சிரிக்க தானே செஞ்சேன். இந்த உலகத்துல சிரிக்கிறது கூட குத்தமான்னு. பேசுறது சத்தமா பேசலாம், நீ சிரிக்கிறது இங்க யாரும் தப்பு சொல்லல. ஆனா இந்த நேரத்துல கூட சிரிக்கிற பாத்தியா? உன்னதான் மொத்த சிட்டியும் தேடிட்டு இருக்கு. நீ என்னடானா கேஷுவலா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டேன். நீ முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறத நிறுத்து. எனக்கு உன்னை சமாளிக்கிறது தான் பெரிய டென்ஷனா இருக்கு. ஏதோ பிளான் போடு, என்னமோ பண்ணு, அதுக்கு நடுவுல நான் வரல. இந்தா, இது அந்த யங் மாஸ்டரோட போன். இதுல அவனை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். மேபி அது உனக்கு யூஸ் ஆகலாம். நிவேதிதா சரவணனிடம் அந்த போனை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர சொல்ல சரவணன் சட்டென்று அவளது கையை பிடித்து நிறுத்தினான். ஒரு நிமிஷம் நில்லு. அவனோட போன் உனக்கு எப்படி கிடைச்சது? மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீ போய் ஏதாவது பிரச்சனை இல்லை மாட்டிக்காத. நான் மறுபடியும் அந்த முட்டாள்தனத்தை பண்ண விரும்பல. நான் ஜஸ்ட் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தேன். அந்த மர்டரை உன்னோட மேல ஃப்ரேம் பண்றதுக்காக அவங்க எதையும் அப்புறப்படுத்தாம அப்படியே அந்த காரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. நான் யாரும் பார்க்காதபடி அவனோட போனை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். வேணும்னா யூஸ் பண்ண, இல்லைன்னா என்கிட்ட திருப்பி கொடு. நான் அந்த போனை மறுபடியும் அந்த கார்லயே வச்சிடறேன். வர வர நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டு வர. எனிவே, கைக்கு வந்ததை யூஸ் பண்ணாம தூக்கி போட முடியுமா? இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். நீ சேஃபா உன்னோட ரெசிடென்சிக்கு போ. நிவேதிதா சரி என்று தலையசித்து விட்டு அங்கிருந்து சென்றாள். சரவணன் தனக்கு தெரிந்த டெக்னீஷியனை வரவைத்து அந்த போனை ஓபன் செய்து பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். யூ ராஸ்கல், நீ செத்து போனதுல தப்பே இல்லை.
உனக்கு மரணம் சரியான தண்டனை தான். நீ இவ்வளோ பெரிய பிளேபாய் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னாச்சு? அந்த ஃபோனில் அப்படி என்னத்தை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? அந்த ஃபோன் ஃபுல்லாகவுமே அவன் பொண்ணுங்க கூட இருக்கிற வீடியோ தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர்ட் பிரின்சஸ் கூட அன்னைக்கு தப்பாக பிஹேவ் பண்ணதும் அவன் தான். அதையும் வீடியோ எடுத்து ரசித்து இருக்கான்னா இவன் எவ்வளோ பெரிய மிருகமாக இருப்பான். அந்த பொண்ணு எப்படி கத்துறான்னு பாருங்க. ஆனாலும் அவன் அந்த பொண்ணை விடலை. பண்ணுற தப்ப அவன் பண்ணிட்டு எம்எல்ஏ படிய போட பார்த்துருக்கான். அப்படின்னா தேர்ட் பிரின்சஸ் ரேப் பண்ணது யங் மாஸ்டரா? எபிசோட் 969. தேர்ட் பிரின்சஸ் கிட்டயே கேட்டுருவோம். ஆமாம், அந்த தேர்ட் பிரின்சஸ் ரேப் பண்ணது யங் மாஸ்டர் மியூ யுவான் தான். இதை மூடி மறைச்சி படி எம்எல்ஏ போட பார்த்துருக்கான். இவன் எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருந்திருக்கான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்து வேற ரசிச்சிருக்கான்னா கண்டிப்பாக இவன் மனித பிறவியே கிடையாது. இவனை நம்மளே கொண்டு இருக்கணும் பாஸ். எப்படியோ நம்ம எந்த பிளானும் போடாமலேயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. இனி மியூ ஃபேமிலியால் நம்மளே எதுவும் பண்ண முடியாது. பாஸ், இந்த வீடியோவை நீங்கள் மியூ ஃபேமிலி கிட்ட போட்டு காட்ட போகிறீங்களா? அவங்க இதை நம்புவாங்களா? கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இதை போட்டு காட்ட போகிறது. எப்படி அவனோட இறுதி சடங்குக்கு இந்த சிட்டியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஹரிஷ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. சரவணன் ஹரிஷின் காதில் ஏதோ சொல்ல ஹரிஷ் சரி என்று தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். மியூ மேன்ஷனில் மியூ ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் சோகத்தின் உருவமாய் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சிட்டியில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள், பிசினஸ்மேன்கள், அரசியல்வாதிகள் என அனைவரும் அதில் பங்கெடுத்திருந்தார்கள். யங் மாஸ்டர் மியூ யுவனின் உடல் முழுவதும் பேண்டேஜ் சுற்றப்பட்டு இறுதி சடங்கிற்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்போது திடீரென்று அங்கிருந்த திரையில் மியூ யுவன் தேர்ட் பிரின்சஸிடம் தவறாக நடந்து கொண்ட வீடியோ ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்தது. இது என்ன கன்றாவி? இதுல இருக்கிறது யங் மாஸ்டரும் தேர்ட் பிரின்சஸ் தானே? ஆமா, இது தேர்ட் பிரின்சஸும் யங் மாஸ்டர் மியூ யுவானும் தான். அடக்கடவுளே, யங் மாஸ்டர் மியூ யுவான் இவ்வளோ பெரிய பொறிக்கையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல, இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. இது யாரோ வேணும்னே மியூ யுவான் மேல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை அமுத்துங்க. இதை யாரும் டெலிகாஸ்ட் பண்றது இது யாரும் நம்பாதீங்க. என்ன, யங் மாஸ்டர் மேல ஃப்ரேம் பண்றாங்களா? அதான் தெளிவா ரெக்கார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? கண்டிப்பா தேர்ட் பிரின்சஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது இந்த பொறுக்கி மியூ யுவான் தான். அவன் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த அப்பாவி சரவணன் மேல பழிய போட்டிருக்கான். இல்ல ஏதோ தப்பு இருக்கு. இது உண்மை இல்ல. வேணும்னே என் பையன் மேல யாரும் படிய போடுறாங்க. கண்டிப்பா இது அந்த சரவணனா தான் இருக்கும். அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்தடுத்த வீடியோக்கள் பிளே செய்யப்பட்டது. ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண் பிசினஸ் விமன், இன்னொரு பெண் செலிபிரிட்டி, இன்னொரு பெண் பள்ளி மாணவி. இப்படி பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து பெண்களும் அதில் இருந்தார்கள். கடவுளே, இந்த யங் மாஸ்டர் ஸ்கூல் போற பிள்ளைகளை கூட விடல. அந்த பிள்ளைகள் கூட இப்படி பண்ணிருக்கானே, படுபாவி. இவனுக்கு இந்த சாவு தேவைதான். இல்ல, உன்னை நம்ப மாட்டேன். இந்த வீடியோல இருக்கிற எல்லாமே போய் என் பிள்ளை மேல வேணும்னு யாரோ பழி போடுறாங்க. என் பையனை கொண்டதும் இல்லாம அவன் மேல இப்படி ஒரு பழியை போட்டு அந்த மியூ ஃபேமிலியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். யுவானின் தந்தை கோபமாய் கர்ஜித்துக் கொண்டிருக்க அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து சரவணன் மாசாக இறங்கி வந்தான். அது அந்த ஓக்ஷாவை சேர்ந்த பையன் தான். இவன் தான் சரவணனா? அப்படின்னா இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணது அவன் தானா? ஆமா, அவனே தான். ஆனாலும் அவனுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான். இல்லைன்னா மொத்த சிட்டியும் பார்த்து பயப்படுற மியூ மேன்ஷனுக்குள்ளேயே தைரியமா வருவானா? சரவணனை பார்த்ததும் மியூ யுவானின் தந்தைக்கு கோபம் தலைக்கேறியது. அவனை விட்டால் கண்களாலேயே கொன்று விடுவது போல பார்த்து கொண்டு நின்றார். நீதான் சரவணனா? நீதான் என் பையனை கொண்டதா? என் பையனை கொண்டது இல்லாம என் முன்னாலே தைரியமா வரியா? உங்க முன்னாடி தைரியமா வரத பார்த்தாலே தெரியல உங்க பையனை நான் கொள்ளலன்னு. உங்க பையன் பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான். இல்ல, அதுல இருக்கிறது என் பையன் இல்ல. நீதான் ஏதோ பண்ணி வேணும்னே என் பையன் மேல படிய போடுற. அப்படியா? உங்க பையன் மேல நான் படிய போடுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, ஒன்று பண்ணலாம். இன்னும் இதை விட நிறைய வீடியோக்கள் என்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் இங்க வந்திருக்கிற மக்கள் கிட்ட போட்டு காட்டலாம். அதுக்கப்புறம் உண்மையா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். இங்க பாரு, நீங்க இந்த மாதிரி 100 வீடியோ பொய்யா கிரியேட் பண்ணி இங்க எல்லாரையும் நம்ப வைக்கலாம். ஆனா என்ன நம்ப வைக்க முடியாது. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நியூ ஃபேமிலி சேர்ந்த எல்லாரும் ஒழுக்கமானவங்க தான். மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே அலோவ் பண்ணுவோம். அப்படிதான் என் பையன் இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தான். கண்டிப்பா அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணியே இருக்க மாட்டான். சரி, இவ்வளவு தூரம் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல? அப்படின்னா கண்டிப்பா அதை நிரூபிச்சு தானே ஆகணும். எப்படி நிரூபிப்ப? யாரையாவது பொய் சாட்சி சொல்ல வைக்க போறியா? அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. இங்க இருக்கிறவங்களும் அதை நம்ப மாட்டாங்க. நான் ஏன் பொய் சாட்சி சொல்ல ஆளை கூட்டிட்டு வரணும்? ஒன்று தப்பு பண்ணவங்ககிட்ட கேட்கணும், இல்லைன்னா அவனால் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட. தப்பு பண்ணவங்க செத்து போயிட்டான். ஸோ அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்ககிட்ட தானே கேட்கணும். அவங்கள கூட்டிட்டு வந்து கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும்.
உங்க புள்ள உத்தம புத்திரனா இல்லையான்னு. அப்ப தெரியும். இந்த போட்டிக்கு நீங்க ரெடியா? நான் ரெடி. சரவணன் அப்படி சொன்னதும் யுவானின் தந்தை முகம் இறுகி போனது. அவருக்கும் தன் மகனின் நடத்தை மீது சந்தேகம் வந்தது. ஒருவேளை தன் மகனை பற்றிய உண்மை தெரிய வந்தால் தனது மொத்த குடும்பத்தின் மானமும் போய்விடுமே என்று எண்ணியவர் சரவணனை பார்த்து முறைத்தார். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் வேணா பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வரவா? இங்க பாரு, அதுல இருக்கிறவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ். அவங்க எல்லாரும் காசுக்காக ஆசைப்பட்டு யார் கூட வேணாலும் போவாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால் நம்பிட்டு இருக்க முடியாது. அப்படியா? சரி, அவங்கள விட்டுருவோம். தேர்ட் பிரின்சஸை கூட்டிட்டு வந்து சொல்ல சொன்னா எல்லாரும் நம்புவீங்க தானே? தேர்ட் பிரின்சஸ் என்று சொன்னதும் யுவானின் தந்தையின் முகம் இறுகி போனது. அவர் முகமாற்றத்தை அங்கிருந்த அனைவரும் கவனித்தார்கள். இந்த பாரு, என் பையனோட இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் உனக்கு பதில் அப்புறம் சொல்றேன், முதல்ல இங்க கிளம்பு. யுவானின் தந்தை அப்படி சொன்னதும் சரவணன் சிரித்தான். ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 970. தாரிகாவிற்கு என்ன ஆச்சு? என்ன பயந்துட்டியா? ஒருவேளை அவங்கள கூட்டிட்டு வந்த உன் பையனோட உண்மையான முகம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் பயமா இருக்கா? கவலைப்படாத. எனக்கு தேவையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட முகத்தில் தெரிஞ்ச அந்த பயம்தான். அதை இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க. உன் பையன் பண்ண அந்த கேவலமான செயலுக்கு சாட்சி வேறையா? பாவம், அந்த பொண்ணுங்களோட லைஃபை நான் கெடுக்க விரும்பல. பார், நீ இன்னைக்கு ஸ்பாயில் பண்ணது என் பையனோட கௌரவத்தை மட்டும் இல்ல, இந்த மொத்த மியூ ஃபேமிலியோட கௌரவத்துக்கு தான். இதுக்காக நான் அவனை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா உன்னோட அடிவை என் கையில தான். அதையும் பார்க்கலாம். சரவணன் சிரிப்பதை பார்த்ததும் யுவானின் தந்தைக்கு அவமானமாக போக உடனே தனக்கு பின்னால் ஒழித்து வைத்திருந்த சாமுராய் கத்தியை எடுத்து அவனை குத்துச் சென்றார். சரவணன் நொடி பொழுதில் அதை பிடித்து அவருடன் சண்டையிட்டான். இங்க என்னையா நடக்குது? இது துக்க விடா இல்ல சினிமா தியேட்டரா? கொஞ்சம் கூட தான் பையன் இறந்து போயிட்டான்னு நினைக்காம இப்படி அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? வேற என்ன, அவர் பையனோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் முன்னால வெளிக்கொண்டு வருவான்னு பயந்துட்டாரு. அதனாலதான் அந்த பையன் கூட அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரவணன் அவரை பிடித்ததுமே அவரது ஆட்கள் சரவணனை தாக்க வர ஹரிஷ் அவருடைய ஆட்களை தாக்கினார். ஒருவர் மாற்றி ஒருவர் தாக்கிக் கொள்ள வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். சரவணன் அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த அதே நேரம் தாரிகாவும் அபிநயாவும் ஷாப்பிங் செய்வதற்காக வெளியில் சென்றிருந்தார்கள். ஹே தாரிகா, நானும் காலையில இருந்து பாக்குறேன். உன்னோட முகம் ரொம்ப டல்லா இருக்கு. என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்றாள் அபிநயா. அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன் என்றாள் தாரிகா. பாத்தியா, வர வர என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. உன்னோட முகம் சரியில்லாததுனாலதான் நான் ஷாப்பிங்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனாலும் உன்னோட முகம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. உண்மைய சொல்லு, என்ன விஷயம்? என்னன்னு தெரியல. சரவணா ஜப்பான் போனதுல இருந்து எனக்கு ஏதோ தப்பாவே தோணுது. மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இது பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு அபி. பைத்தியம், உனக்கு சரவணனை பத்தி தெரியாதா? சரவணனை பார்த்துதான் மத்தவங்க பயப்படணும். அவன் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நீ ஒன்னும் பயப்படாத, அவன் சீக்கிரமா வந்துருவான். இல்ல அபி, இதுக்கு முன்னாடி கூட அவன் என்னை விட்டுட்டு நிறைய நாட்டுக்கு போயிருக்கான். ஆனா அப்பெல்லாம் என்னோட மனசு இந்த மாதிரி இருந்ததில்ல. இப்ப ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. தாரிகா, நீ ரொம்ப யோசிக்கிற. ஐ திங்க் நீ சரவணனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அவன் கிட்ட பேசுனியா? உனக்கு சரவணனை பத்தி தெரியாதா? அவன் வேலை விஷயமா வெளியில போனானா தன்னைவே மறந்துடுவான். நானும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கால் பண்ண மாட்டேன். நான் ஃபோன் பண்ணல, அவனா பண்ணாதான் பேசணும். அது ஓகே தான். ஆனா நீ அவனை நினைச்சு இவ்வளோ கஷ்டப்படுறல்ல, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசினா உன்னோட மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். நீ வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச. இல்ல, அவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னோட குரல் கொஞ்சம் சரியில்லைனாலும் எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் உடனே விட்டுட்டு என்ன பாக்குறதுக்கு வந்துடுவான். அதனாலதான் நான் அவனுக்கு ஃபோனே பண்ண மாட்டேன். அப்புறம் அவனோட குரலை கேட்டா நான் அழுதாலும் அழுதுருவேன் அபி. அதான். ஐயோ, இந்த லவ் பேர்ட்ஸ் தொல்லை தாங்க முடியல. 2 பேரும் இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே சரவணா எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் கூட உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போக சொல்லிடு. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, முதல்ல வா, உனக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். ஷாப்பிங் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. ஆமாடி, ஒரு ஆளா இருந்தா கூட போர் அடிக்காம இன்னைக்கு ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணுவேன். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கானே, இவனை வச்சுட்டு
என்னால என்ன பண்ண முடியுது? ரொம்ப டயர்டா இருக்கு. விட்டா இங்கே மயங்கிடுவேன் போல. சரி, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த சமத்து பையன் வெளியில வந்துடுவான். அதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் பண்ண நினைக்கிறியோ தாராளமா பண்ணு. சமத்து குட்டிய நான் பாத்துக்கிறேன். வா, முதல்ல வந்து கார்ல உட்காரு. நான் கார்ல ஏசி ஆன் பண்றேன். தாரிகா அபிநயாவின் கையில் இருந்த அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு அவளை காருக்குள் உட்கார வைத்துவிட்டு பின்பு அவளும் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். டிரைவர், சீக்கிரம் காரை வீட்டுக்கு விடுங்க. அபிநயா ரொம்ப டயர்டா இருக்கா. அவ ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே மேடம். டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்ய போக அப்போது திடீரென்று அங்கே வந்த ஒருவன் டிரைவரை பிடித்து கீழே தள்ளிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். ஏய், யார் நீ? எதுக்காக எங்க கார்ல ஏறின? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீ அந்த சரவணனோட காதலி தானே? அதனால தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போறேன். அவன் ரொம்ப ஆடுறான். அவனோட ஆட்டத்தை உன்னை வச்சு தான் அடக்கணும். இங்க பாரு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. என் கூட கன்சீவான பொண்ணு இருக்கா. ப்ளீஸ், உனக்கு கெஞ்சு கேக்குறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. இப்படி நீ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் அந்த சரவணன் யார் கூட மோதுறோன்னு தெரியாம மோதினானே, அப்ப ரியலைஸ் பண்ணிருக்கணும். தாரிகாவும் அபிநயாவும் கதறிக் கொண்டிருக்க அவன் அதை காதில் வாங்காமல் அந்த காரை ஓட்டிக் கொண்டு சென்றான். சரவணன் நியூ ஃபேமிலியுடன் மோதிக் கொண்டிருந்த நேரம் அவனது செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய் சரவணா, உன்னோட ஆறுயிர் காதலியும் அவளோட தோழியும் உனக்கு உயிரோட வேணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை செய். சரவணன் அந்த மெசேஜை பார்த்ததும் அதிர்ந்து போனான். சரவணனின் முகம் மாறி இருப்பதை பார்த்த ஹரிஷ் சரவணனின் அருகில் வந்தார். என்னாச்சு பாஸ், ஏதாவது பிரச்சனையா? ஹரிஷ், தாரிகாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணவங்க கிட்ட இருந்ததான் மெசேஜ். என்ன சொல்றீங்க பாஸ்? அப்படின்னா ஜஸ்டின் இன்னும் திரும்பலையா? தாரிகா மேடம் ப்ரொடெக்ட் பண்ண அங்கே யாருமே இல்லையா? வந்த மெசேஜ் உண்மைதானா? ஹரிஷ் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சரவணனுக்கு ரத்தினத்திடமிருந்து கால் வந்தது. பாஸ், தாரிகா மேடம் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. மேடம் வெளியில் பார்சல் பண்ண போனவங்க. அவங்க கூட டிரைவர் அனுப்பி வச்சேன். டிரைவர் அடிச்சு போட்டு அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு. ஜஸ்டின் திரும்பி வரவே இல்லையா? இல்லை பாஸ், அவன் எங்கே போனான்னு இன்ன வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அவன் நம்பருக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ரத்தினத்திடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அவனது செல்லிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த முறை அந்த மெசேஜ் லிங்காக வந்திருந்தது.